நம்ம பேஸை வேரி பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ பேஸை வேரி பண்ணுற மாதிரியே நம்ம வந்து ஆங்கிள்ஸையும் வேரி பண்ணலாம். ஸோ ஆங்கிள்ஸை வேரி பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேட்ஸ்மேன் வந்து பாலை மீட் பண்ணுறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு வந்து க்ரீஸை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பால் வந்து க்ளோஸ் டு த ஆஃப் ஸ்டம்ப்ஸ் கவர் பண்ணி நிற்பாங்க, ஒரு சில பால் வந்து லெக் ஸ்டம்ப்ஸ்க்கு வெளியே வந்துட்டு இன்சைட் அவுட் ஆடுறதுக்கு வெளியே வந்து நிற்பாங்க. ஸோ இதே மாதிரி பவுலர்ஸும் வந்து எந்த அளவுக்கு வந்து க்ரீஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். பாப்பிங் க்ரீஸ்க்கு வெளியே நம்மளோட ஃப்ரண்ட் ஃபுட் போச்சுனாலே விழுவோம் பால். அதே மாதிரி வி ஹேவ் சம்திங் கால்ட் ரிட்டர்ன் க்ரீஸ். இந்த ரிட்டர்ன் க்ரீஸுக்கு நம்ம வந்து நம்மளோட பேக் ஃபுட் வந்து கட் ஆகாத மாதிரி நம்ம வந்து பார்த்து டெலிவர் பண்ணணும். ரிட்டர்ன் க்ரீஸ் கட் பண்ணாலும் இட் மைட் பிகம் நோ பால். நீங்க வந்து நார்மலா வந்துட்டு ஜஸ்ட் அவுட் சைட் தி ஸ்டம்ப்ஸ் வந்து நீங்க வந்து பால் டெலிவர் பண்ணுவீங்க. அந்த பால்ஸ் வந்து நீங்க வந்து யூஸ்வலா போடுறது தான். ஸோ ஒரு 2 பால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் க்ளோசர் டு த ஸ்டெம்ப், மேக் ஷூர் தட் யூ ஆர் நாட் லேண்டிங் ஆன் தி மிடில் ஸ்டெம்ப். இட் மைட் பிகம் நோ பால் ஆல்சோ. ஸோ ஜஸ்ட் க்ளோசர் டு த ஸ்டெம்ப்ஸ் வந்து 2 பால் நீங்க டெலிவர் பண்ணலாம். அகைன் நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஃபர்தர் அவே ஃப்ரம் த ஸ்டெம்ப்ஸ் நீங்க வந்துட்டு ஒரு 2 பால் டெலிவர் பண்ணலாம். பேட்ஸ்மேன் வந்து ரீச் அவுட் பண்றதுக்கு கொஞ்சம் வெளியில வருவார். ஸோ தட் அவருக்கு டைமிங் மிஸ் ஆகிறதுக்கும் அவரோட கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் மிஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபர்தர் அவேவும் 2 பால் போடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து வேரி பண்ணிட்டே இருக்கும்போது பேட்ஸ்மேனோட மைண்ட்ல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகி அவரோட ஃபோக்கஸ் மிஸ் ஆகி டைமிங் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அங்க நம்ம நிறைய விக்கெட்ஸ் எடுக்கலாம்.